இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா மேலே கேஸை கொடுக்க போகிறதா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் தாங்க இருக்காங்க. ஜானிக்கு பூனை போட்டு இலக்கியா வேற பயம்படுத்திட்டாங்க. பைரவியும் அஞ்சலியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே தனித்தனியாக இருக்கும் பொழுதே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 2 கூட்டு கலவணைகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இலக்கியா ஒன்று அட்டாக் பண்ண போகிறாங்க. நீ எந்த அளவுக்கு உஷாராக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உஷாராக இருந்துக்கோ. அந்த இளநீ கடைக்காரனை முதல்ல நேரில் போய் பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னே பதட்டத்தில் புரியாத நம்ம இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த கோயில் வாசலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பக்கம் தேடி பார்க்குறாங்க. அந்த இளநீ கடைக்காரே அங்கே கிடைக்கலங்க. என்னடா இது, நம்ம நேரம் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இருந்த இளநீ கடைக்கார இன்னொரு கடைக்கார அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா, இங்கே இருந்த ஒரு இளநீ கடைக்காரர் இருந்தாரே, அங்கே எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, என்னம்மா நேற்று என்னடானா போலீஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி என்னடானா நீ கேட்குற, என்னதாம்மா ப்ராப்ளம் அந்த இளநீ கடைக்காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை போலீஸ் இந்த விஷயத்துக்காக தான் கூப்பிட்டு போயிருப்பாங்களோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எல்லாம் ஒரு வேளை சொல்லியிருப்பானோ, அந்த இளநீ கடைக்காரனை என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கும் பொழுது நம்ம அஞ்சலி அந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கெட்டப்பில் காரில் இறங்குறாங்க. என்ன இலக்கியா, இளநீ கடைக்காரை தேடி வந்தியா? நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலெலாம் இளநீ கடைக்காரன் உன் கையில் கிடைக்க மாட்டான். ஏற்கனவே அவனை நான் தூக்கியாச்சு. இதுக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணியாச்சு. நீ தான் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் என் குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணதும் எனக்கு தெரியும். உன் கூட யார் யாரெல்லாம் கூப்பிட்டுன்னு உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா ஜெயிலில் தூக்கின்னு போய் வச்சு உன்னை அடிக்கிற அடியில் நீயே உண்மையை கக்கிடுவேன். உன்னை பார்த்தா அடி வாங்குற உடம்பு மாதிரி தெரியலையே, நீயே உண்மையை ஒத்துக்கிட்டா மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருதுங்க. எங்கம்மா இருக்க, உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கால்